Day 75 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா e-commerce SEO னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த SEO processல நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் ஸ்டோரா நம்ம வெப்சைட் ஆன்லைன்ல இருக்கிறத அது எப்படி நம்ம சர்ச் இன்ஜின்ல ரேங்கிங் கொண்டு வர்றதாங்க இதுல மெயின் ப்ராசஸாவே பண்ணுவோம். இது பண்றது மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு பெய்ட் சர்வீஸ் அட்வர்டைஸ்மென்ட்னும் நம்ம பண்ணாம எப்படி ஆர்கானிக்கா இதுல கொண்டு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு குவாலிட்டியான டிராஃபிக் கொண்டு வர ப்ராசஸ் தாங்க இதுல நம்ம பண்ணுவோம். இதுல கீ எலிமெண்ட்ஸா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு ப்ராப்பரான கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அந்த நம்ம ப்ராடக்டோட டைட்டிலையோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்து ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக உள்ள இன்னொரு பேஜுக்கும் நம்ம இன்டர்னல் லிங்கிங் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராப்பராக ஸ்கீமா மார்க்கப் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இந்த e-commerce SEO ப்ராசஸில் பண்ணுவாங்க. இதில் பெனிஃபிட்ஸாக என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஆர்கானிக்காக நம்ம டிராஃபிக் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வர்றதுனால அந்த டிராஃபிக்கும் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க. இது மூலியமா நம்ம பிஸ்னஸோட பூஸ்ட் சேல்ஸ் வந்து ரொம்பவே ஹையாவே ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம e-commerce SEO ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா வின்மேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.